காஞ்சி மகாபெரியவர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவங்க வெளியில் டூரில் போயிருந்தாங்க. அவங்க இப்போ வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. தேர்தல் பணியில் இருந்ததுனால அவங்கள உடனடியாக வர முடியல. இப்போ இன்றைக்கு வந்து காஞ்சி அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு உலக நன்மைக்காகவும் மக்களினுடைய நன்மைக்காகவும் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. 3வது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக பிரதமராவதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதற்காகவும் வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா அப்போது எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு. எலெக்ஷன் கமிஷன் ஒரு நேர்மையான தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷனில் பல தேர்தல்களில் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பாராக இருந்தால் திமுக எப்படி இங்கே ஆட்சிக்கு வந்திருக்க முடியும்? காங்கிரஸ் எப்படி கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும்? வந்து ஒரு தவறான தகவல்களை அரசியல்வாதிகள் சொல்லக்கூடாது. எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய வேலையை நேர்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக அலுவலகம் முற்றுகையிட்டா பாஜகவினர் 10 பேராவது அங்கே இருப்பாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லி செல்வபிறந்த இப்போ மதியம் சொல்லியிருக்காரு. அதுக்கு நேற்று எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அவங்க வர்றதா இருந்தால் அவர்கள் தேதி முன்கூட்டி சொன்னாங்கன்னா அவர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான தயாராக இருக்கிறோன்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். அவங்க வர்ற தேதியை முன்கூட்டி சொன்னால் நல்லாயிருக்கும். அதுதான் அப்போ வந்து இப்போ கமலாலயத்தில் 10 பேராவது இருப்பாங்களா பாஜக? எனக்கு சந்தேகமா வந்து பார்த்தா தானே தெரியும். கமலாலயம் இன்றைக்கு கட்சி பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபரிதமான வளர்ச்சி அதெல்லாம் அவர் கமலாலயத்துக்கு வரும்போது தானே அவங்களுக்கு தெரியும். சார், இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து பாஜக செய்தி தொடர்பாளர் சார். ஆனால் மற்றவங்களெல்லாம் கேட்க சொல்லுங்கண்ணா, போதுண்ணா. அதை பற்றி இல்லை. சரி சொல்லுங்க. என்ன பாஜகவின் செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் கிஷோர் நியமனம் செய்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் யார் சொல்றாரு சார்? நீங்க அபிஷியலா வந்து லெட்டர் வந்திருக்கீங்க, ட்விட்டர்ல போட்டிருக்காங்க சார். அது நான் இன்னும் பார்க்கலன்னா நான் பார்த்துச்சேன். தமிழ்நாட்டில் பாஜக பிரசாந்த் கிஷோர் தேசிய செய்தி செய்தி பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் அறிவிச்சிருக்காங்களா? ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. காலையில இருந்து வந்திருந்தா வரவேற்கிறது. என்ன பாஜக வேட்பாளர் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிறது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி, ஒரு வரலாறு. இந்த தேர்தல் ஒரு வரலாற்றை பதிக்கப் போகின்ற தேர்தலாக இருக்க போகிறது.